ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் பார்க்கணும்னா சில காலேஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், சில காலேஜஸ் வந்து கம்மி இருக்கும். இந்த 4.5 லட்சம் ப்ளஸ் வந்து 40,000 4,90,000 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் வந்து அடிஷனல் ஃபீஸ் வந்து 3 லட்சம் 4 லட்சம் தான் வாங்குவாங்க. சில காலேஜ் வந்து 6 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், எது வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பற்றி பேசணும்னா RJR அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. இல்லை டேரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சார் நான் இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கேன் சார், +2 முடிச்சுட்டு நீட் 2025 எழுதி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார், அதுக்கு எதனா கிராஷ் கோர்ஸ் கொடுப்பீங்கன்னா எஸ், RJR அகாடமி கண்டக்டிங் 12th முடிச்சமே போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே ஒரு 35 டேஸ் டைம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து கிளாஸஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சூப்பர் டீச்சர்ஸை வச்சு கொடுக்குறோம். அருமையான டீச்சர்ஸ், அட்டகாசமான டீச்சர்ஸ், தமிழ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை வச்சு நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். தென் இல்லை சார் ஒரு மாதத்தில் வருமானது எனக்கு தெரியல, நான் ஃபுல் இயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ராப் பண்ணேன் 1 year அப்படின்ற மாதிரினா ட்ராப்பர்ஸ் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். சென்னையில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறோம். அந்த மாதிரி எதனா படிக்கணும் ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஷீட் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். சார் இது மாதிரி கிளாஸஸ்க்காக போடுறோம் அப்படின்னு என்கொயரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ கிளாஸஸ், ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அட்மிஷன் ப்ராசஸை நம்ம இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீஸு கிளாஸ் ரூம்ஸ் வந்து 2 கிளாஸ் ரூம் தான் கொடுக்குறோம். அதனால் இமீடியட்டாக நீங்கள் பண்ணணும்னா ஒரு 40 60 இன்னொரு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் ரூமும் 120 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? மேற்கொண்டு எதனா தகவல் வேணும்னாலும் நான் சொன்ன மாதிரி எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். சார் மெடிக்கல் காலேஜை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். வாங்க போகலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்த்துலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஆல் இண்டியா கோட்டா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட் கோட்டாவில் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டா 18,860 ரூபாய் வருது. இப்போ மற்ற ஃபீஸ் எல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இயர் ஃபுல்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் படித்தாலும் 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் செமி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 4.5 லட்சம் ரூபாயிலேருந்து 490 வரைக்கும் ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ்லாம் சேர்த்து வந்து 4.9 வரைக்கும் இருக்குது. பட் ஹாஸ்டலு மெஸ்ஸு அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபீஸு மொத்தமாக டியூஷனு ப்ளஸ் ஹாஸ்டலு மெஸ்ஸு இது எல்லாத்தையும் அதர் ஃபீஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் சேர்த்தோம்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இதில் வந்து கவர்மெண்ட் இருக்குது, அப்புறமா மைனாரிட்டி கோட்டாவும் அதில் வந்துடும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸில் செமி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் ஃபீஸ்னு எடுத்துட்டோம்னா 20 லட்சம் ரூபாய் வருது. இதுவே டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் அடுத்தது எப்படி சீட்டு எதனா ஸ்பிளிட் அப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா NRI கோட்டா ஒன்று இருக்குது. NRI கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 27 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெர் ஆனம் இருக்கும். இதுவே வந்து NRI கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது ஒரு 2 லட்சம் ரூபாய் 27 + 2 பார்த்தீங்கன்னா 29 lakhs. இது எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்க்ளூஸ் ஆல் வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ஜஸ்லாம் மற்ற சார்ஜஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. மெஸ்ஸுக்கு எவ்வளோ, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ, அதர் ஃபீஸ்லாம் எவ்வளோன்றதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் இந்த பசங்க ஏற்கனவே போய் ஜாயின் பண்ணவங்களெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 29 lakhs பெர் ஆனம் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. இதுவே NRI வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீட்ஸ் வந்து லாஸ்ட்டில் எடுக்காமல் விட்டுடுவாங்க, அதெல்லாம் லேப்ஸ் சீட்டுன்றாங்க. NRI லேப் சீட்டில் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 lakhs வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த காலேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு எது மூலயமா எடுத்துக்கலாம்னா எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங் மூலயமா எடுத்துக்கலாம். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ரைட்டா? அவங்க மூலயமா நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததுல நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம இதில் பார்க்காதது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் பார்க்கல. டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா மூலயமா தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். MCC கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் MCC கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுல 15% கோட்டா கண்டக்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துடும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ளூசிவ் ஆல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 32 lakhs வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேஸ் ஃபீஸு அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 25 32 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டு சார், எவ்வளோ மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதில் கவர்மெண்ட் சீட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு நார்மல் ஒரு பிசி கேட்டகரின்றத மாதிரி வச்சுக்கிட்டோம், ஒரு 650 மார்க் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 650 மார்க் இருந்ததுன்னா இந்த சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா, இதுவே வந்து பிரைவேட் காலேஜஸ்லாம் ஒரு 600 மார்க் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாயில் நான் படிக்கணும் அப்படின்னா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா ஒரு 595 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாமல் ப்ளஸ் தான் வரும், இதில் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றத தெரியல. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸில் போகணும் அப்படின்னா ஒரு 560 மார்க் வரைக்கும் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 550 மார்க்குக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கும். இதுவே நம்மளுடைய சார் என்ஆர்ஐ கோட்டால நான் சீட் எடுக்கணும்னா எனக்கு மார்க் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, என்ஆர்ஐ வந்து ஒரு 350 மார்க் வரைக்கும் என்ஆர்ஐ பிரைவேட் காலேஜஸில் கிடைக்கும். இது 330 மார்க் இருந்ததுன்னா யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ கிடைக்கும். சப்போஸ் லேப் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 400 மார்க் இருந்ததுன்னா பிரைவேட் காலேஜஸில் லேப் சீட் கிடைக்கும். இதுவே ஒரு 370+ இருந்ததுன்னா என்ஆர்ஐ லேப் சீட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, அதனால் பார்த்துங்க, இதில் சில மார்க்கு கொஞ்சம் கம்மியாகும். எதில் அப்படின்னு மைனாரிட்டி கோட்டா இருக்கு இல்லையா, மைனாரிட்டி கோட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸில் கிடைக்கும். இதுவே 430 மார்க் இருந்தால் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மைனாரிட்டி கோட்டா மூலயமா கிடைக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் மைனாரிட்டி இருக்குது, தெலுங்கு மைனாரிட்டி இருக்குது, அதுக்கான காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி இருக்கும். அதெல்லாம் போட்டோம்னா 450 மார்க் வரைக்கும் மைனாரிட்டி கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு 430 மார்க் வரைக்கும் கிடைக்கும். சரியா, இது பார்த்துங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன சார், இது பற்றி ஒவ்வொரு காலேஜுக்குமே தனித்தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் பார்க்கணும்னா சில காலேஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், சில காலேஜஸ் வந்து கம்மி இருக்கும். இந்த 4.5 லட்சம் ப்ளஸ் வந்து 40,000 4,90,000 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் வந்து அடிஷனல் ஃபீஸ் வந்து 3 லட்சம் 4 லட்சம் தான் வாங்குவாங்க. சில காலேஜ் வந்து 6 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த காலேஜ் போனால் நல்லா இருக்கும், எது வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பற்றி பேசணும்னா RJR அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. இல்லை டேரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. சார் நான் இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கேன் சார், +2 முடிச்சுட்டு நீட் 2025 எழுதி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார், அதுக்கு எதனா கிராஷ் கோர்ஸ் கொடுப்பீங்கன்னா? எஸ், RJR அகாடமி கண்டக்டிங் 12th முடிச்சமே போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே ஒரு 30-35 days டைம் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து கிளாஸஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சூப்பர் டீச்சர்ஸை வச்சு கொடுக்குறோம். அருமையான டீச்சர்ஸ், அட்டகாசமான டீச்சர்ஸ், தமிழ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை வச்சு நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம். தென் இல்லை சார் ஒரு மாதத்தில் வருமானது எனக்கு தெரியல, நான் ஃபுல் இயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ராப் பண்ணுறேன் 1 year அப்படின்ற மாதிரினா ட்ராப்பர்ஸ் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். சென்னையில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறோம். அந்த மாதிரி எதனா படிக்கணும் ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஷீட் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். சார் இது மாதிரி கிளாஸஸ்க்காக போடுறோம் அப்படின்னு என்கொயரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ கிளாஸஸ், ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அட்மிஷன் ப்ராசஸை நம்ம இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீஸு கிளாஸ் ரூம்ஸ் வந்து 2 கிளாஸ் ரூம்ஸ் தான் கொடுக்குறோம். அதனால் இமீடியட்டாக நீங்கள் பண்ணணும்னா ஒரு 40-60 இன்னொரு ஒரு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் ரூமும் 120 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா, மேற்கொண்டு எதனா தகவல் வேணும்னாலும் நான் சொன்ன மாதிரி எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, வில் மீட் அகைன்.